ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் புக்கில் தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தட்டை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமம், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு கசூரி மேத்தி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். எனக்கு கிட்டத்தட்ட 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். தட்டைக்கு மாவு உருட்டும் போது மாவு கல்லில் ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக 2 பக்கமும் கோதுமை மாவு தடவி உருட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. மாவை உருட்டும் போது ரொம்ப திக்காகவும் உருட்டக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் உருட்டக்கூடாது. ரொம்ப திக்காக உருட்டினீங்கன்னா பொரிக்கும் போது மாவு பூரி மாதிரி இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்காது. ரொம்ப மெல்லிசாக உருட்டினீங்கன்னா பொரிக்கும் போது மாவு டக்குன்னு பொரிஞ்சு வந்துடும், ஆனால் அப்பளம் மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. தட்டை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு உள்ள கிளாஸ் இல்லாட்டி ஒரு மூடி எடுத்து அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம பண்ணி வச்சுருந்த தட்டை மாவை இதில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிக்கும்போது ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சிடும். இது நல்லா இந்த மாதிரி மொறுன்னு ஃப்ரை ஆகி வந்தோடனே இதை எடுத்துடலாம். நம்ம சூப்பரான தட்டை ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.